ஆயிரம் கண்ணுடைய நீலி திரிசூலி நீங்க பொட்டுடைய அம்மா தொடாத. அப்படி கும்பிட்டுவா பார்க்கலாம். என்ன வேணும்? எத்தனை கிலோ வேணும்? பொதுவான கேள்வியை கேட்டால் நான் இப்படி தான் பதில் முடியும். ஐயா என்ன விஷயம்? உன் பிள்ளைகள்லாம் எங்கேப்பா இருக்கு? கல்யாணம் முடிச்சாச்சா அவனுக்கு? உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். நீட்டமான ஒரு நாகப்பாம்பு வருது. அது ஒரு தெய்வ சக்தி. அந்த தேவதையின் அருள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள பூரணமாக இருக்கும். ஆனால் மனமுடித்த மகனுடைய வாழ்க்கையில் இப்பொழுது 9 மாத காலங்கள் மனவேதனையும் குழப்பங்களும் நடந்து கொண்டு புரிகிறதா? அதே போல இன்னொரு மகனுக்கு வேலை வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கு. அந்த பாக்கியத்தையும் உருவாக்கி உங்கள் கடன்களையும் தீர்த்து வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன வேணும்? அதை கோர்ட்டுக்கு போகாமல் காப்பாற்றி உனக்கு வெற்றியாக்கித்தார். ஜெயிச்சு வா மகன், ஜெயித்து விடுவாய். இந்த என் துணையால் ஆண்டு வரும். நல்லா அந்த இடத்துக்குள்ள ஒரு தெய்வம் தோன்றும். அந்த சொத்துல மண்ணை வெட்டுகிற பொழுது உள்ளிருந்து ஒரு தெய்வ பொருள் வெளியே எட்டி பார்க்கும். அதை கொண்டு வந்து என்னிடம் காட்டுவாய், கும்பிடுவாய் என்று உன்னை சொல்வேன். குபேரனாக வாழ். கர்மசாமிக்கு அறந்தாங்கி அற்ப அறந்தாங்கி அறந்தாங்கி ராமபுரம் செல்லும் வழியிலே சாயல்குடி நரிப்பையூர் கால் வந்துட்டாங்க. யாரு? பக்கத்து வீட்டுக்காரங்களா? ஒரே பஸ்ஸில் வந்தீங்களா? அப்போ இன்னும் 50 பேர் வந்திருப்பாங்களா? வந்துட வேண்டியதானே? என்னென்ன வந்துட்டு வந்துட்டீங்க? கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும். 4 கோடி பாடல்கள் ஔவையார் பாடினார். 4 கோடி பாடல் ஔவையார் பாடினார். அதில் ஒரு பாட்டை நான் பாடுதேன். இப்போ 1 கோடி ரூபா ஒருத்தனுக்கு கொடுத்தாலும் இல்லை, பல கோடி கொடுத்தாலும் பரவாயில்ல, குடி பிறந்தார் தம்மோடு நல்ல ஒழுக்கம் உடையவனோடு சேர்ந்து வாழ்தல் 1 கோடி நன்மையை தரும்னு அம்மா பாடிட்டாங்க. எப்படிப்பட்ட பாடல் பார்த்தீர்களா? கோடான கோடி பணம் கொடுத்தனாலும் சரி, நல்லவர்களோடு கூடி வாழ்தல் கோடி நன்மையை தரும். சரி, கண்ணை மூடி உட்காருங்க. உன்னுடைய எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன். காளி தேவி, கர்ப்பசாமி போன்ற தெய்வங்கள்லாம் உங்கள் எல்லைக்குள்ள இருக்காங்களா? குறிப்பிட்ட காலங்களாக நுரையீரல் சம்பந்தமானதும் மூச்சு சம்பந்தமான பிணி உனக்கு இருக்கு. இடைப்பட்ட காலத்தில் உறவுகளையும் நட்புகளையும் நாடி சில பணங்களை கொடுத்து ஏமாந்து போன வேதனைகளும் இருக்கா? இப்போ சகோதரியுடைய பிள்ளைக்கு திருமணம் நடத்திட்டா நல்லா இருக்கும், அவன் மனத்தை நம்ம பூரணமாக்கிடுவோம்னு நினச்சி நீ வேதனையோடு என்னையை கேட்க வந்திருக்கு. இந்த கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு கோவிலுக்குரிய கடமைகளையும் செஞ்சு ஊரெல்லாம் வணங்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சாச்சுன்னா எங்கள் குடும்பத்துக்கு பாவம் பிடிக்காமல் போயிடும். அந்த புண்ணியத்தையும் கருப்பசாமி செஞ்சு தரணும்னு மனதார வணங்குது. இந்த கல்யாணம் தை மாதத்துக்குள்ளே நடக்கும். ஆனால் கும்பாபிஷேகம் 1 வருஷம் ஆகும்.
அவ்வளோ சீக்கிரமாக அதை முடிக்க முடியாது, 1 வருஷம் ஆயிடும். அடுத்த ஆண்டு இதே ஆவணி மாதத்துக்கு உட்பட அந்த கோவில் கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடந்துடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேறு என்ன வேணும்? நான் இப்போ என்ன பேசினேன்? நான் இங்கிலீஷ்லேயே சொன்னேன், தூய தமிழெல்லாம் சொன்னேன். வேண்டியவர்கள், நல்லவர்கள், நண்பர்கள், நட்பு ரீதியாக கொடுக்கப்பட்டதெல்லாம் ஏமாந்து போய் வேதனைப்பட்டிருக்குன்னு சொன்னேன்னா இல்லையா? அந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டார். இந்த மகளே செல்வமாக இருக்கும், பக்கத்தில் வா. அதுதான் எடுத்தவொடனே ஒரு பாட்டு சொன்னேன், கோடி கொடுத்தும் குடிபிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி. நல்லவர்களுக்கு உதவணும், அது நன்மை கிடைக்கும். நீ ஆள் பார்த்தா கொடுத்து எடுக்கல, வட்டி கிடைக்கும்னு கொடுத்த. வெளில எடுத்துக்காங்கக்கா. கர்மசாமிக்கு வாமா, வா, கால் வந்துட்டு வா. எது பிழை செய்யினும் தீது புரியாத தெய்வமே, வரலாம். அப்பா அப்பா, என்னம்மா அந்த வீட்டை தாண்டி போகணுன்னு ஏதோ பழைய காலத்து கிணறு குளம்லாம் கிடக்கு இருக்கோ? என்னமெல்லாமல் கழிச்சு போடுதாங்களே, என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. வர்றான். உன் மகன் யூரின்லாம் நல்லா போகிறானாக்கா? ஒன்றுக்கு ஒழுங்காக போகிறானா? ஏன்னு நான் பார்த்தேன். மனதால் கெட்டிருக்கானா உடம்பால் கெட்டிருக்கானான்னு பார்த்தா மனது ஒரு பக்கம் பாதிப்பு. சைக்காலஜி மாத்திரை சாப்பிட்றானா? இடுப்பு படங்கால் சம்பந்தமான இடங்களில் வீக்கம் வலிகள் தோன்றும். யூரின் சம்பந்தமான ட்ரபிள் சரத்தில் போய்கிட்டே இருக்கும். அப்படின்னா அது போகாமலே இருக்கும். இரவெல்லாம் தூக்கம் இல்லாத மனக்குறை. உன் உள்ளத்தை பார்த்தேன், செய்வனை வச்சு நம்ம பிள்ளையை கெடுத்துருக்காங்க அப்படி நீ நம்புத? கண்டிப்பாக இல்லை. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. அவனுக்கு இயற்கையிலேயே மன அதிருப்தியினால் அவன் மனம் மதி குழம்பி விட்டது, மனம் திரும்பிடுது. அதனால் அவன் இப்போ புத்தி சுவாதனம் உள்ளவனை போல சொல்லிட்டு இருக்கான். கால் வந்துட்டு வா. அவனை மாற்ற முடியுமா? அதுதான் அவன் கேள்வி. புரியுதா? போகாத செயலில் போய்கிட்டு உட்கார். எங்கே போகிறான்னு எதுக்கு போகிறான்னு தெரியும். அவனை நான் மாற்றி தெளிவு பண்ணித்தாரேன். ஒரு முறை இங்கே கூட்டிகிட்டு வா, ஜெயிக்கிறேன். இந்தா, ஆறாத புண்ணு மாறும், மாறாத மனமும் திருந்தும், கல்லும் கரையும் கல் மனசும் உருகும். போயிட்டு வா. உண்மையை சொல்லியாச்சுல. கர்மசாமிக்கு கடன்பட்டு மனவேதனை அடைகிறேன் ஐயா, வழிகாட்டும் ஐயனே என்று கேட்டால் ஒரு மங்கை. கால் ஒன்று வா. என்னை திட்டிக்கிட்டு இருக்குது தேவையில்லை. வாங்க. எந்த ஒரு பெங்களூரா? அவனுக்கு பெங்களூரா? திருப்பூர். உன் வீடெல்லாம் அங்கே இருக்கு. ஓஹோ ஓஹோ, சத்தம் கேட்க. ரயில் எங்கே ஓடுது? ரயில் ஓடுதோ உங்கள் ஊர் யாரால? ஓஹோ போகணும் சத்தம் கேட்கு. அங்கே ஏன் போகிறீங்க நீங்கள்? கால் வந்துட்டு வா. ஒரு முத்தாரத்தில் 30 முத்துக்கள் சேர்த்து வைத்திருந்தேன். என்னக்கா வேணும்? முத்துமாரி அம்மன் கோயில் எங்கக்கா இருக்கு? நீ வரும்பொழுது மாரியம்மா சேர்ந்து வராடா, அதான் கேட்டேன். உன் பிள்ளையினுடைய உடல்நிலைகளையும்
மனநிலைகளையும் சரியாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? அந்த குடியை மாற்றத்துக்கு பல நாளாகும். உன் பிள்ளைய வாழ வச்சு வெற்றியாக்கிட்டார். இந்த அப்படி கண்ணை முடிக்க பார்ப்போம் கொஞ்சம். ஐயா கருப்பசாமி, இந்தா செல்வம் பெருகும், நல்லா இருக்கும். காலன்னு சொல்லலாம். ஆஹா கேட்டு பார்ப்போம். போய் சொன்னால் வெளியே போட்டு அவ்வளோதானே. என்னாச்சு, நான் சாயல் ஊடி நரிப்பையூர் சொன்னேன். நீங்கள் எந்த ஊர்? குடலாடி கடலாடி எந்த ஊர்? நில்லுங்க. அதான் நீங்கள் இல்லைன்னு சொல்லிச்சு சாமி, அதான் கேட்டேன். அது எந்த ஒரு பக்கம்? சாயலூர்லேருந்து எந்த ஒரு பக்கம் போகிற வேண்டியது? பார்த்திபனூர் தொப்பாக்குடி அந்த விட்டு வரும். நான் சொன்ன ஊருக்கும் உங்களுக்கும் தொடர்பே கிடையாது. இருங்க பாரு கூப்பிட்றேன். கருப்பசாமிக்கு பாண்டிச்சேரி. மச்சான் வந்தோன்னே களை கட்டுதுல. கணவன் மனைவி குழந்தை மூவரும் வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முனீஸ்வரம்னு ஒரு சாமி வருது. எங்க இருக்காங்கப்பா? அதை தாண்டி போனால் ஒரு பிள்ளையார் வராரு. உன்னுடைய வீட்டுக்குள்ள 3 ஆண்டு காலங்களாக உடல்நிலையாலும் மனநிலையாலும் பாதிக்கப்பட்ட வேதனை நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு மாந்திரிகம் சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கா அப்படின்னு கேட்டேன். இருக்கு என்பது உண்மை. அவ்வளோ பெரிய போட்டிக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன் கருப்பசாமி? நான் யாருக்கு எதிரி அப்படின்னு உள்ளம் உண்மையா இல்லையா? ஆனால் இந்த குறைபாடுகளை நீக்கி தந்துருந்தேன். உன்னுடைய குலதெய்வம் மனம் திரும்பி இருக்கா அல்லது வீட்டுக்கு வரலையா அப்படின்னு ஒரு கேள்வி. குலதெய்வம் முகமாற்று செய்யப்பட்டது. அதனால் அந்த பார்வைகள் விதி விளையாடுகிற பொழுது தெய்வம் கூட விலகி நிற்கும்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் இப்போ நடக்கும். உன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் ஆயுளுக்கு கண்டமில்லாமல் மன தெளிவை கொடுத்து வாழ வச்சு தந்தா போதும்லா? காலன்ட்டு வரலாம். இந்த அப்பா ஜெயிச்சுட்டாரு. 5 முறை என்னை பார்க்க வேண்டும். 5 புலன்களையும் திருப்பி பகுத்தறிவை துறக்கித்தார். இந்த மகளே நோய் இல்லாமல் காப்பாற்ற இந்த விபூதியை கொண்டு போய் வியாபாரம் பெறுவோம். ஏஜென்சி டீலிங் ஒழுங்காக நடக்கும். கருப்பசாமிக்கு ராம ராம ஸ்ரீராமா ராம ராம ஸ்ரீராமா. பாண்டிச்சேரியா உங்களுக்கு? வேற ஊரா? புரியல. அப்படியா? காடு உண்டு. நீங்கள் இருக்க இடத்துல உலகளந்த பெருமாள் உண்டா? காது கேட்குதா? உலகளந்த பெருமாள். மூன்றடி நிலம் கேட்டான் வாமனின் அவதாரம். அதானப்பா? என்னப்பா வேணும்? அழுதா தேவையில்லை, அழ வேண்டாம். கொஞ்சம் கண்ணை முடிக்கா என்னன்னு கேட்பேன். இயற்கையான மரணம்தான். வேற யாரும் செய்வன விவன கோளாறுகளோ அல்லது தூண்டுதலின் பேரில் சதி வேலையோ நடந்து செய்ததாக நினைத்தால் அது தவறானதே என்பதாகும். அந்த கதையை தூர விட்டுடலாம். இப்போதைக்கு சொத்து சம்பந்தமாக தொழில் சம்பந்தமான மன வருத்தங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது. அவைகளெல்லாம் தீர்த்து வெளியாக்கித்தாரேன். நீதிமன்றத்தில் வழக்கு எதுவும் பதிவு செய்ய வேண்டியது இருக்குமா என்ற ஒரு கேள்வி 6 மாதங்களுக்கு பிறகு தோன்றும்.
அப்பொழுது என்னை அணுகினால் உனக்கு விடை கிடைக்கும். வேற என்ன வேண்டும்? எங்கே இருக்கிறாங்க? நான் இப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், உனக்கு புரியலையா? 6 மாதம் பொறுமையாக இரு, குடும்பத்தை ஒன்று சேர்த்து தரேன். 6 மாதம் இன்னொரு விஷயத்துக்கும் சொல்லியிருக்கேன், ரெக்கார்ட் பண்ணிக்க, எல்லாம் மாறும், செம்மையாக்கிட்டாங்க. வாழ்க்கையை இணைத்து வைப்போம் மகளே. பக்கத்தில் கோயில் செல்லியம்மன். ஆமாம், செல்லியம்மன் கடல் கடந்து வந்த தெய்வம், வெற்றி அடை. அப்போ உங்களுடைய விடை என்ன? இல்லற வாழ்க்கையை சரிப்படுத்தி தரணும். அதில் குழப்பங்கள் வந்தால் 6 மாதங்களுக்கு பிறகு நீதிமன்றம் தேவையா இல்லை என்ற முடிவு எடுக்க வேண்டிய நிலைமை வரும். அப்பொழுது என்னை அணுகி அந்த விடையை நீ எடுப்பாயாக. சரியா? சொத்துக்கள் சம்பந்தமான முடிவுகளில் குழப்பம் வராது, செம்மையாக்கி தருவேன். உடல்நிலையை காப்பாற்றி தரேன். இந்த மகளே, பணம் கிடைக்கும், சந்தோஷம். கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமி, நான் நல்லவனா அல்லது கெட்டவனா? நான் கைதியா அல்லது நிரபராதியா? எனக்கே ஜட்ஜ்மெண்ட் தெரியலையே. கால் வந்துட்டு வர முருகா, நல்ல காலில் விடலையே. மனசார கும்பிட்டுவா, மனக்குழப்பத்திலே கும்பிட்டுவானா. பொண்டாட்டி 2 கட்டி திண்டாடி திண்டாடி தெருவில் நின்று. இந்த பாட்டை அண்ணன் சகோதரர் ராமசாமி அண்ணன் பாடின பாட்டு. ஏதோ ஒரு படத்தில் பாடுவார். சகோதரர் ராமசாமின்னு ஒரு நடிகர் உண்டு, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இடிச்சப்புடி செல்வராஜ், சகோதரன் ராமசாமி. அதாவது அண்ணன் தம்பி கேரக்டருக்கு அருமையாக நடிப்பார் அவர். காத்தவராயம் படத்தில் இந்த பாட்டு. மா பக்கத்தில் கண்ணமுடி உட்கார். முருகா, முடிந்து விடுமா? ஓகே, கால் வந்துட்டு வாப்பா. தம்பி, இப்பொழுது நீ பதிவு பண்ணியிருக்கக்கூடிய அப்பீல் உனக்கு வெற்றியை தரும். அரசு வார்டிலிருந்து நீ விடுதலை ஆயிருவ. இது ஒரு சோதனையான கட்டம். ஆனால் உன் விதியோ சிறை கைதியாக இருக்கக்கூடிய விதி அல்ல. காப்பாற்றப்படுகிறாய். இந்த ஒரு முறையை மன்னித்து உன்னை விடுதலையாக்கப்படுகிறது. வெற்றி உண்டு மகனே. அதுதான் நல்லா இருக்கு. கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு மானாமதுரை அத்தானு நான் தானே காலம் சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போ இருக்கக்கூடிய வீடு யாராலும் தாக்க முடியாத வீடு, யாராலும் எதிர்ப்பு செய்ய முடியாத வீடு, யாராலும் எந்த இடைஞ்சலும் செய்ய முடியாத ஒரு அருமையான வீடு. நான் குடியிருக்கும் வீடு, நான் குடியிருக்கும் வீடு. ஒரு நேரத்தில் என்னுடைய கோயிலுக்கு வர்றது பொழுது வருமானத்துக்கும் வாழ்க்கைக்கும் வழி இல்லைன்னு சொல்லி வந்தீர்கள். அப்பொழுது நான் சொன்னேன், உனக்கு ஒரு வருமானமும் கிடைக்கும், சொந்த வீடும் கிடைக்கும்டான்னு சொன்னேன். இன்னைக்கு வருமானம் வந்திருக்கு, சொந்த வீடும் கிடைச்சாச்சு, ஓட்டத்துக்கு சொந்த வண்டியும் கிடைச்சாச்சு. இனி பல லட்சங்களை நீ மிச்சப்படுத்தி வைக்கக்கூடிய தொழிலையும் தந்து செல்வாக்கை தந்து அந்த வீடை செல்வம் பொங்கும் பூமியாக மலர்ந்த காட்டு. வெற்றி உண்டு மகளே, செல்வாக்காயிரு. உனக்கு என்னப்பா வேணும்? நான் நிலையான தொழில் தரேன்னு சொல்லிட்டேன். நீ சந்தோஷமா இருக்கலாமே. இன்னும் நிறைய கிடைக்கும், சந்தோஷமா இருக்கு. வா, உங்கள் அம்மாவுக்கு ஆயுளுக்கு கண்டமில்லை. வெற்றி உண்டு. வாடா, இவனை படிக்க வைக்கும் போல முயற்சி பண்ணு. வெற்றி உண்டு. கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு அப்படியா? சிவகாசி சிவகாசி
சிவகாசி பிள்ளையின் வாழ்க்கையில் சில குழப்பங்கள் இருக்கு, அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க. யாருக்குமா? மகன் கல்யாணம் முடிச்சுட்டானா? என்ன குழப்பம்? கால் அனுப்பலாம். யாரம்மா அது? நல்லது. ஆறுதலை வழங்கும் ஆறுதலை இருக்க அஞ்சுதலை நீக்குவாய் நெஞ்சே அருள்வலியை தேக்குவாய். சிவகாசியில் எந்த இடம்? உங்கள் ஊர் மார்க்கெட்டுக்குள்ளே போனேன், பெருமாளும் கருப்பசாமியும் ஒன்றா இருக்காங்களே. என்ன, பெருமாளும் இருக்கார், கருப்பசாமி இருக்கார், அதானே உங்கள் ஊர். அதே போல் இப்போ 9 மாத காலங்களாக உன் மகனுக்கு மனதில் கோளாறா அல்லது அறிவில்லையா அல்லது அடுத்தவங்க எதுவும் சொல்லி கொடுத்து இந்த பேருக்கு புத்தி மாறிடுதான் அப்படிங்கிற குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்கா இல்லையா? காரணம் சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. இப்போதைக்கு சனி பகவானுடைய காலம் அவனை எட்டி இருக்கிறது. செய்கின்ற வேலையில் திருப்தியற்று வேலையில் அவனுக்கு 1000 குற்றங்கள் சொல்லி அங்கே வேலை செய்ய விடாத அளவுக்கு அவன் மனதை குழப்பம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது மனிதனால் அல்ல, கிரகங்களால் நடக்கும். அந்த மனோபாவனையை மாற்றி எல்லாவற்ற சனி பகவானுடைய அனுசரணையை பெற்று அவனுக்கு நிலையான வேலையும் உருவாக்கித்தாரேன், நல்ல வாழ்க்கையும் அமைச்சுத்தாரேன். இன்னும் ஒரு முறை காலில் விழுந்து வந்து 2 பேரும் ஒன்று போல கண்ணை மூடி பிரார்த்தனை செய்ய வேண்டும். வாங்க உட்காருங்க. தாம்மா முந்தி எப்படி உன் மகனின் உள்ளம் திருந்தும், வேலையில் இடைஞ்சிடலாமல் இருப்பான், நிலையான வருமானமும் முறையான வாழ்க்கையும் பெறும். இதோ 9 சனிக்கிழமை வீட்டில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுவாயாக. இந்த அப்பா வெற்றி உண்டு. இந்த வருடம் சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு சரின்னு போயிருக்கியா? சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு நெய் அபிஷேகத்துக்கு நெய்த்தங்காய் கொடுத்து விட்டு வெற்றி உண்டு. கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்கு திருமணம்? சத்தமாக பையனக்கா கல்யாணம் முடிக்கிறது வேற, திருமணம் வேணும் கால் விட்டான். நல்ல கேள்வி தான். அதுக்கு பயப்படுறதுக்கு என்ன இருக்குது உலகத்தில்? சாமிகிட்ட தானே வரங்க கிரேட். வேறு யார்கிட்ட போய் கேட்க முடியும்? வேறு யார்கிட்ட கேட்க முடியும்? இன்னொருத்தர கால் விட்டான். மெயின் ரோட்டில் போகும்போது வலதுபுறத்தில் ஒரு கருப்பசாமி இருக்காரப்பா. இருக்காரா? அதை தாண்டி போய்விட்டா கருவேட முள்ளு செடிகளெல்லாம் தெரியுதப்பா. இருக்கா? அதையும் தாண்டி போனால் ஐயனாருடைய குதிரை இருக்குதப்பா. காலப்பா வர்றான். உன்னுடைய குடும்பத்தில் முன்னோர்களில் ஒருத்தன் தெய்வ அருள் வந்து ஆடியவன். ஆமாம்,
அந்த குடும்பங்கள் அப்படி தெய்வாரொலி எடுத்தும் இன்று பூரணமான நலத்தை பெறவில்லை. அதனால் பூர்வீக சொத்து, குடியிருக்கும் இடம் தகுந்தமான குழப்பமும், அந்த இடத்தை பற்றிய கேள்வியே படாத அளவுக்கு இழப்பும் உனக்கு நடந்துவிட்டேன். இதுதான் உண்மை. கருப்பசாமி, எனக்குன்னு இந்த உலகத்தில் யாரும் இல்லையே, வாழ்க்கை துணை உண்டுமா கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தாலும், சில ஆண்டுகளுக்கு முன்பு மனதால் நட்பால் ஒரு சில துணைகளை பெற்று வேதனை அடைந்து ஏமாற்றம் அடைந்தவன் நீ. கால் வந்துவான். இந்த தை மாதத்துக்குள்ள நிரந்தரமான ஒரு துணையை கொடுத்து வெற்றியாக்கித்தாரேன். ரெண்டு பேரும் இணைந்து கணவன் மனைவியாக வாழ வைக்கிறப்பா. செல்வத்தோடு இருக்க பெரிய வெற்றி. கருப்பசாமிக்கு வேலை சம்பந்தமாக முடிவெடுத்து நல்வழி கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? வேலை, வேலைன்னா தொழில். என்ன தொழில்? கால் வந்துட்டாங்க. வேலையே கிடைக்க மாட்டேங்க, வேலையே கிடைக்க மாட்டேங்க, வேலையே கிடைக்க மாட்டேங்க. நாளை நாளை வெல்லும் என்று உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெறும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. ஒரு மனிதனை தோற்றத்தை கண்டு இவருக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு நினைத்து யாரும் இடம் போட்டுறக்கூடாது. ஆனால் தேர் பெரிதாக இருக்கும், அலங்காரமாக இருக்கும், அதை காப்பாற்றக்கூடியது ஒரு அச்சாணி தான். உண்மையா இல்லையா? சொல்ல அனுப்பல. உண்மையா இல்லையா? இப்போ 9 மாதங்களாக உன்னுடைய தொழிலில் சில தடைகளும் இடைஞ்சல்களும் ஏமாற்றமும் நடக்கும். நம்ம அட்வான்ஸை போட்டு ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் சில தடங்கல்களும் வந்துருக்கு.